கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரத்தின் 50வது வசனம். ஜான் சாப்டர் 1 verse 50. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஒரு புதிய மாதத்திற்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்றோம். ஆண்டவருடைய திரு சமூகத்திலே ஆவலோடு நாம் கடந்து வந்திருக்கின்ற போது இந்த திருமறை பகுதியினுடைய அதாவது 50வது வசனத்தின் பிந்தைய பகுதியிலே நாம் இவ்வண்ணமாக படிக்கின்றோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எக்ஸ்பீரியன்சிங் கிரேட் திங்ஸ். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளதாக நாம் பிரவேசித்ததை போல இருக்கின்றது. ஒரு மாதம் வேக வேகமாக கடந்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்றோம். ஆக இந்த புதிய மாதத்திற்குள்ளதாக நாம் பிரவேசித்திருக்கின்ற போது ஆண்டவருடைய இந்த நாளுக்குரிய திருவார்த்தையானது இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்கின்ற ஆண்டவர் இயேசுவின் நல்வார்த்தை நம்முடைய வாழ்விற்கான நல்ல ஒரு எதிர்நோக்கையும் நல்லதொரு நம்பிக்கையையும் தருகின்றதாக இருக்கின்றது. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட் என்று சொல்லுவது வில்லியம் கேரி அவர்களுடைய மோட்டோவாக இருந்தது. செராம்பூர் இடத்திலே அவர்கள் கடந்து வந்து ஆண்டவருடைய பணியை கல்கத்தா பகுதியிலும் இன்னும் நம்முடைய தேசத்தின் பல பகுதியினிலும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாக அவர்கள் நிறைவேற்றுவதற்கு அடித்தளமாக அமைந்தது கடவுளிடத்திலிருந்து பெரிதானவைகளை எதிர்பார்த்தல். இன்று நாமும் வாழுகின்ற இந்த வாழ்வின் சூழலிலே பெரிதானவைகளை எதிர்பார்ப்பதற்கு ஆண்டவருடைய திருவார்த்தை நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் படிக்கின்ற போது, என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்போது நான் உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஊழியத்தின் துவக்கத்தினில் தன்னுடைய சீடர்களை ஒவ்வொருவராக அழைக்கின்ற போது நத்தானுவேலை அவருடைய சீடர் குழாமிலே சேர்த்து கொள்ளுகின்ற ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். When God or our Lord Jesus Christ invited Nathanael as his disciple, he said, you will see greater things than these என்று சொல்லுகின்றதை நாம் காண்கின்றோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆக ஒவ்வொரு சீடர்களுடைய அழைப்பும் அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு நிலைகளும் உரையாடல்களும் என்பவைகள் வெவ்வேறு விதங்களாக திருமறை நமக்கு தருகின்றது. ஆனால் நத்தானியேல் என்று சொல்லுகின்ற இந்த நபருக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவு நிலை அல்லது எவ்வளவு இடங்களில் அவர் தென்படுகின்றார் என்று சொல்லுகின்ற போது மிக சுருக்கமாகவே தான் சில இடங்களிலே அவர் தென்படுகின்றவராக இருக்கின்றார். அதிலும் குறிப்பாக யோவான் எழுதிய நற்செய்தி நூலினை நாம் படிக்கின்ற போது யோவான் 1வது அதிகாரத்திலும் இன்னும் யோவான் 20வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது அங்கே நத்தானுவேல் இடம்பெறுகின்றதையும் நாம் காண முடியும். அதாவது யோவான் 21வது அதிகாரம் 21வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேவின் குமாரனும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது என்று சொல்லுகின்ற நிலைமையிலே உயிர்த்தெழுந்த நிகழ்வுக்கு பின்பதாக வருகின்ற இடத்திலே இடம்பெறுகின்றவராக இருக்கின்றார். அதாவது ஆண்டவருடைய ஊழியத்தின் துவக்கத்தினிலே அவர் அறிமுகப்படுத்துகின்றவராக இருக்கின்றார். பின்பு நற்செய்தி நூலினுடைய கடைசி பகுதியில் இடம்பெறுகின்ற ஒரு நபராக இருக்கின்றார். இந்த நத்தானுவேல் ஒருவேளை சமநோக்கு நற்செய்தி நூல் சினாப்டிக் காஸ்பல்ல அவருக்கு பர்த்தலமேயு என்று சொல்லுகின்ற பெயரும், யோவான் நற்செய்தி நூலிலே நத்தானுவேல் என்று சொல்லுகின்ற பெயரிலுமாக அவர் அழைக்கப்படுகின்றவராக இருக்கின்றார் அல்லது அடையாளப்படுத்துகின்றார். அதற்குள்ள போகாம இந்த நாளிலும் ஆண்டவர் அவரோடு
கொடுக்கின்ற ஒரு அனுபவத்தில் ஆண்டவரை அவர் சந்திக்கின்ற ஒரு சூழலில் அவருக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதி, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். யூ வில் see greater than this என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். இந்த பெரிதான காரியத்தை நீ காண்பாய் என்று சாதாரணமான ஒரு மனிதரிடத்திலே சொல்லவில்லை. மாறாக ஆண்டவரை ஆசிக்கின்ற, ஆண்டவரை தேடுகின்ற ஒரு மனிதரிடத்திலே, இந்த உலகினில் தெய்வமாக வந்தவர், மனுமக்களையெல்லாம் மீட்பதற்காக இந்த உலகினில் கடந்து வந்த ஆண்டவரே அவரிடத்திலே கூறுகின்றார். வார்த்தையாக இருந்தவர் மாமிசம் ஆனார். வார்த்தை மாமிசமாகி மனு உருவேற்ற ஆண்டவர் தன்னுடைய ஜீவ வார்த்தையை கொண்டு அவரிடத்திலே சொல்லுகின்ற போது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று கூறுகின்றார். ஆக இந்த ஆண்டவருடைய இந்த வார்த்தை கூறுகின்ற காரியங்கள் என்ன, அல்லது நத்தானுவேல் இந்த வார்த்தையை பெறுவதற்கு அவரிடத்திலே காணப்பட்ட காரியங்கள் என்ன என்று நாம் சிந்திக்கின்ற போது, முதலாவதாக இங்கே 45வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, பிலிப்பு நத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத் ஊரிலிருந்து யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். ஆக ஆண்டவர் இயேசுவை இன்னார் என்று யோவான் ஸ்நானகன் அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து பெத்சாயிதா பட்டணத்தாராகிய பிலிப்பு, அந்திரேயா எனும் சீமோன், இவர்களெல்லாம் ஆண்டவருடைய குழாமிலே இணைந்து கொள்ளுகின்ற ஒரு சூழலை நாம் காண்கின்றோம். ஆக நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவருடைய சீடர்களாக மாறுகின்ற ஒரு சூழலில் பிலிப்பு தான் பெற்ற நற்செய்தியை தனக்குள் வைத்து கொள்ளாமல் அதை பகிர்ந்து கொடுக்கின்றவராக மாறுகின்றார். ஆக ஆண்டவர் இயேசு ஒரு புறத்தினில் தனக்காக தன்னுடைய சீடர்களை அழைக்கின்ற போது, சீடர்களுடைய திருப்பணி என்று சொல்லுவதும் இந்த இடத்திலிருந்தே துவங்கி விடுகின்றதாக நாம் காண்கின்றோம். இங்கே பிலிப்பு ஆண்டவர் யார் என்பதை கண்டுகொண்ட போது உடனடியாகவே அந்த நற்செய்தியை நத்தானுவேலிடத்தில் பகிர்ந்து அவரிடத்திலே அவரை கூட்டி கொண்டு வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இன்று நாம் வாழுகின்ற இந்த சூழலிலும் அநேகர் ஆண்டவரால் ஈர்க்கப்படுகின்றார்கள், அல்லது ஆண்டவரால் பிரத்யட்சமாக அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். மறுபுறத்தினில் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்வின் கரங்களிலும் தந்திருக்கக்கூடிய பொறுப்பு என்று சொல்லுவது, அவர் யார் என்பதை பிறருக்கு அறிவித்து பிறரை ஆண்டவரிடம் கூட்டி கொண்டு வருகின்ற ஒரு அழைப்பு என்பதை இங்கே பிலிப்புவுக்கும் நத்தானுவேலுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த அறிமுகத்திலே நாம் காண்கின்றோம். அவனமாக இங்கே பிலிப்பு ஆண்டவரை குறித்து நத்தானுவேலிடத்திலே பகிர்ந்து கொள்ளுகின்ற போது there arises an argument. ஆக ஒரு விவாதமான ஒரு சூழ்நிலை என்பது உண்டாகுகின்ற போது, இந்த விவாதத்திலே வெற்றி பெறுவதற்கு பிலிப்பு விரும்பவில்லை. மாறாக பிலிப்பு ஒன்று செய்கிறாரு, I don't want to win you out of my argument, rather you come and experience the Lord என்று சொல்லுகின்ற நிலைமையினில் ஆண்டவரிடத்திலே அவரை அழைத்து கொண்டு வருவதற்கு அவர் முற்படுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இவைகளிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று ஆண்டவர் இங்கே நாத்தானியரிடத்திலே சொல்லுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, அங்கே தென்படுகின்றது ஆண்டவரோடு அவர் கொள்ளுகின்ற ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்பதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்கின்றது என்று நாம் சிந்திக்கின்ற போது, முதலாவதாக இங்கே நாத்தானுவேல் தனக்குள் இருக்கக்கூடிய இந்த ஒரு தவறான முன் புரிதலை மேற்கொள்ளுவதற்கு அது உதவி செய்கின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். It helps him to overcome the prejudice or the preconceived ideas that he has. ஆக அதனை நாம் இங்கே 45வது வசனத்திலும் 46வது வசனத்திலும் காணுகின்றோம். பிலிப்பு நத்தானுவேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவே என்றான்.
அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான் என்று நாம் காண்கின்றோம். ஆக நாசரேத்துன்னு சொல்லக்கூடிய பேரை கேட்டாலே என்னதுதான், அது ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடம் அல்லது ஒரு பின்தங்கிய ஒரு இடம். அங்கிருந்து எந்த ஒரு நன்மையும் ஏற்படுவதற்கான சாத்தியமே இல்லை என்று சொல்லுகின்ற நிலைமையினில் இருந்த ஒரு முன் புரிதல் என்பதை நாம் காண்கின்றோம். ஒருவேளை யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் தொடர்ந்து நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால், அதாவது நிக்கோதேமு இடத்துல வரக்கூடிய ஒரு உரையாடல், அதன் தொடர்ச்சியாக வருகின்ற வசனங்களிலெல்லாம் நாம் படிக்கின்ற போது, ஆண்டவரால் நிக்கோதேமு கவரப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகின்ற போது சனகரீம் சங்கத்தார் அவரிடத்தில் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நீரோ கலிலேயரோ என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையில் when he takes a positive approach towards ஜீசஸ் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் அவர் அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழலில் எல்லாம் நாம் அங்கே காண முடியும். ஆக அன்றைக்கு இருந்த வாழ்வின் சூழ்நிலையினில் நாசரேத் என்று சொல்லுவது ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடமாக, எளியவர்கள் வாழுகின்ற இடமாக, இன்னும் திருமறை அறிவு அற்றவர்கள் என்று சொல்லுகின்ற நிலைமையினில், நியாயப்பிரமாணத்தை அறியாதவர்கள் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் வாழுகின்ற ஒரு சமூகம் என கருதப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறவர்களின் மத்தியினிலிருந்து மெஸ்ஸியா அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வருகின்றார் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் இந்த நற்செய்தி நாத்தானுவேலுக்கு கிடைக்கின்ற போது அதை அவரால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. because the context in which he is placed. ஆக நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளில் நாம் வைக்கப்பட்டிருக்கின்ற போது சில இறை உண்மைகளை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்வினில் எவைகள் தடைகளாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஒருவேளை ஒரு புதிய வருஷத்தில் பிரவேசித்து ஒரு புதிய மாசத்துக்குள்ள நாம் வந்திருக்கின்றோம். நாத்தான்வேலை போல ஒரு பெரிதானவைகளை நீ காண்பாய் என்கின்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். எனினும் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய வாழ்வின் சூழ்நிலைகள் என்பவைகள் அவைகளை காண இயலாதவைகளாக அல்லது ஒரு எதிர்மறையான நெகட்டிவ் தாட் என்பதை நமக்குள்ள உருவாக்குதுன்னு சொன்னால் அதை ஓவர் கம் பண்ணுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக நாம் சிந்திக்கின்ற போது இங்கே ஆண்டவர் இயேசு நாத்தானுவேலை அவரிடத்திலே வந்து நீ இவைகளிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லுகின்ற போது the Lord knows our entire life. அவர் நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைமைகளையும் அறிந்தவராக இருக்கின்றார். He knows our past, He knows our present, He knows our future. இங்கே ஆண்டவர் இயேசு நாத்தானுவேலோடு மேற்கொள்ளுகின்ற ஒரு உரையாடல் என்று சொல்லுவது ரொம்ப பெரிய ஒரு உரையாடலாக இல்லை. ஒருவேளை திருமறையில் நிறைய பேரோடு ஆண்டவர் உரையாடி இருக்கின்றார். The Lord had dialogue with many. மேபி இதில் நிக்கோதேமோடு ஆண்டவர் 3வது அதிகாரத்தில் உரையாடுகின்றார். 4வது அதிகாரத்தில் நான் வருகின்ற போது அங்கே சமாரியா ஸ்திரீயோடு ஆண்டவர் உரையாடுகின்ற அனுபவம் என்று சொல்லி பலரோடு ஆண்டவர் உரையாடி இறை ராஜ்யத்திற்கு அடுத்த உண்மைகளை அவருடைய வாழ்விலே ஏற்படுத்தி கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இங்கே நாத்தானுவேலோடு ஆண்டவர் உரையாடுகின்ற போது அவருடைய உரையாடலிலே அவருடைய உள்ளத்தை அவர் காணுகின்றார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் இதோ 47வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று ஆண்டவர் இங்கே நாத்தானுவேலை அடையாளம் காணுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அல்லது அவர் நாசரேத் ஊரானாகிய இயேசு என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை அவர் பெறுகின்ற போது ஆண்டவரிடத்திலே நேரடியாக அவர் கடந்து வருகின்ற போது அவரை கண்டவுடனேயே ஆண்டவர் கூறுவது 47வது வசனம், இயேசு நாத்தானுவேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். 48வது வசனத்தில் அதற்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவரை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். ஆக when you received the call from Philip, before that
ஐ நியூ ஆர் ஐ saw you என்று ஆண்டவர் இயேசு இங்கே அவரிடத்திலே கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக நம்முடைய ஆண்டவர் இங்கே நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லுகின்ற போது he knows our past, he knows our present, he knows our future. ஆக whatever may be உங்களுடைய கடந்த காலமாக இருக்கலாம், whatever may be நம்முடைய நிகழ்காலமாக இருக்கலாம், நம்முடைய எதிர்காலம் என்பதும் ஆண்டவர் நம்முடைய வாழ்விற்கு தருகின்ற பெரிதான நன்மைகளை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை என்பதை ஆண்டவருடைய திருவார்த்தை நமக்கு கற்பிக்கின்றது. இங்கே ஆண்டவர் இயேசு பிலிப்புவை காணுகின்ற போது அவரை கபடற்ற உத்தம இஸ்ரவேலராக காணுகின்றார். A person without deceit என்று சொல்லுகின்ற நிலைமையில நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவர் நம்மை காணுகின்ற போது மனிதர் நம்மை காண்பதைப் போல அவர் நம்மை காண்பதில்லை, மாறாக நம்முடைய உள்ளத்தை அவர் பார்க்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். அதைத்தான் சிறப்பாக நாம் படித்தோம் என்று சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கின்றது. சங்கீதம் 32 வசனத்தை நாம் படிக்கின்ற போது, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று கூறுகின்றார். Blessed is the person whose heart is without deceit என்று நாம் கூறலாம். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் ரோமருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற போது பவுலப்போஸ்தலன் எவண்ணமாக அதை வர்ணிக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, ரோமர் 2வது அதிகாரத்தின் 29வது வசனத்திலே, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம், இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது என்று ரோமருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரத்தின் 29வது வசனத்திலே பவுலப்போஸ்தலன் கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். ஹூ இஸ் ரியல் ஜூ என்று சொல்லுகின்ற போது இங்கே ஒரு உத்தம இஸ்ரவேலனை ஆண்டவர் காணுகின்றார். இஸ்ரவேலருக்கு அடையாளமாக இருப்பது விருத்த சேதனமாகிய உடன்படிக்கையின் அடையாளம். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசுவினிடத்திலே இந்த நத்தானுவேல் கடந்து வருகின்ற போது அவரை உள்ளத்தை காணுகின்ற ஆண்டவர் அவருடைய உள்ளத்திலே ஒரு விருத்த சேதனத்தை அவர் காணுகின்றார். ஆக ஒரு புதுமையாக்கப்பட்ட ஒரு அனுபவம் என்பது அவருடைய வாழ்வினில் வெளிப்படுகின்றதாக இருக்கின்றது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகின்ற போதும் அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் புதுப்பிக்கின்றவராக இருக்கின்றார். இங்கே ஆண்டவர் இயேசுவினிடத்திலே நாத்தானுவேல் கடந்து வருகின்ற போது அவர் கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாக இருக்கின்றபடியினால் அவர் இவைகளிலும் பெரிதானவைகளை காண்கின்ற ஒரு நபராக ஆண்டவர் மாற்றி கொடுக்கின்றார். ஆக ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த புதிய மாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது நம்முடைய வாழ்வினில் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். இதிலும் பெரிதானவைகளை நான் காண வேண்டும், இந்த நிலைமையிலிருந்து அடுத்த ஒரு நிலைமைக்கு போனோம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? கபடற்ற ஒரு வாழ்வின் அனுபவத்தை நம்முடைய வாழ்வினில் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். ஆக இந்த ஒரு கபடற்ற ஒரு அனுபவத்தை அவர் பெறுவதற்கு ஏதுவாக அமைந்தது எது என்று சொல்லுகின்ற போது 48வது வசனத்தின் பிந்தைய பகுதியிலே நாம் படிக்கின்ற போது, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்று கூறுகின்றார். அத்திமரம் என்று சொல்லுவது ஒன்று இஸ்ரவேலரை அடையாளப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அடுத்ததாக இந்த அத்திமரம் என்று சொல்லுவது மெசியாவினுடைய வருகையை அடையாளப்படுத்துகின்ற ஒன்றாகவும் இருக்கின்றது. ஆக கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாக இந்த நாத்தானுவேல் மாறுவதற்கு ஏதுவாக அமைந்தது எது என்று சொல்லுகின்ற போது, அத்திமரத்தின் நிழலில் ஆண்டவரை அவர் தேடுகின்ற ஒரு அனுபவம் உடையவராக இருந்தார் என்று சொல்லுவது திருமறையின் அறிஞர்களின் மூலமாக அல்லது திருமறையை நாம் ஆழ்ந்து படிக்கின்ற போது நாம் அறிகின்ற இறை செய்திகளாக இருக்கின்றது. ஆண்டவரோடு செலவிடுகின்ற ஒரு நேரம். ஆகவே தான் பிலிப்பு நத்தானுவேலிடத்திலே சொல்லுகின்ற போது,
நியாயப்பிரமாணத்திலேயும் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அப்போ இந்த நாத்தானுவேலுக்கு என்ன நாலேஜ் இருக்கு ஸ்கிரிப்சரை பற்றியும், இன்னும் வாட் த ப்ராஃபட் சேஸ் என்று சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் அவர் அறிந்த ஒரு நபராக, அவைகளின்படி தன்னுடைய வாழ்வினை அமைத்து கொள்ளுகின்ற ஒரு நபராக, அவைகளை குறித்த ஒரு தேட்டம் உடையவராக இருக்கின்ற போது அது அவரை ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகின்றதாக இருக்கின்றது. அது ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் கடந்து வருகின்ற போது அவருக்கு உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு? திருவார்த்தைகள் நிறைந்து இருக்கின்றதை காண்பதற்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் யோவான் 2வது அதிகாரத்தின் 25வது வசனத்தில் நாம் படிக்கின்ற போது மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் என்று நாம் காண்கின்றோம். God knows what is in our heart. நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை, நம்முடைய உள்ளான பீயிங்கை ஆண்டவர் அறிகின்றவராக இருக்கின்றார். நாத்தானுவேல் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுவதை ஆண்டவர் அறிந்து அவரிடத்திலே சொல்லுகின்றார், நீ இவைகளிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் காண்கின்றோம். ஆக அதோடு மாத்திரமல்ல, 49வது வசனத்தில் நாம் படிக்கின்ற போது அதற்கு நாத்தானுவேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லுகின்றதை காண்கின்றோம். நாசரேத்தில் ஊரிலிருந்து எந்த நன்மையாகிலும் வரக்கூடுமா என்று கேட்டவர் ஆண்டவரோடு ஏற்படுகின்ற இந்த பர்சனல் என்கவுண்டரில் அவர் சொல்லுகின்ற போது ரபி என்று ஆண்டவரை அழைக்கின்றார். ஹவு ஹி அட்ரஸஸ் அவர் லார்ட் ஜீசஸ் என்று சொல்லுகின்ற போது டீச்சர் என்று சொல்லுகின்றார். ஆக தான் ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக அவர் மாறுகின்றார். ஏனென்று சொன்னால் இந்த நியாயப்பிரமாணத்தோடும் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவைகளை குறித்த ஒரு ஆர்வமும், அதை குறித்த தேடலும், அதை குறித்த படிப்பும் என்பது அவருக்குள் மேலோங்கி இருக்கின்ற போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற போது உடனடியாகவே அவர் அவரை ரபி என்று அழைத்து, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி ஆண்டவருடைய ஆளுகைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கின்றவராக மாறுகின்றதை நாம் காண்கின்றோம். ஆக ஆண்டவருடைய ஆளுகையை தன்னுடைய வாழ்வினிலே அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அவர் அவருடைய வாழ்வினிலே பெரிதானவைகளை காண்கின்றவராக மாறுகின்றார். அடுத்ததாக இந்த திருமறை பகுதியை இன்னும் ஆழமாக நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் தன்னுடைய வாழ்வினில் முதலாவது ஒரு அற்புதத்தை செய்தார். கானாவூர் கல்யாண வீட்டில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். சமநோக்கு நற்செய்தி நூலில் பதிவு செய்யப்படலை, யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சமீபத்திலே நாம் அவைகளை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் சிந்தித்தோம். ஆனால் இந்த நாத்தானுவேலுடைய வாழ்வின் அனுபவத்தோடு நாம் ஒப்பிட்டு சிந்திக்கின்ற போது இவைகளிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய் என்று ஆண்டவர் நாத்தானுவேலுக்கு கூறிய வாக்குறுதியின் நிறைவேறுதலாக ஆண்டவர் அந்த பெரிய காரியத்தையும் செய்தாரோ என்று சொல்லுகின்ற ஒரு ஆர்வமும் நம்முடைய உள்ளத்தினில் எழுகின்றதாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் யோவான் 2வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். நீ வந்து பார் என்று பிலிப்புவினால் அழைக்கப்பட்டவர் ஆண்டவர் இயேசு கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கே போய், கானா ஊருக்கு போனார்னு சொன்னால் நாத்தானுவேலுடைய ஊருக்கே ஆண்டவர் போய் அந்த கல்யாண வீட்டில் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை அல்லது தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி சீஷர்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளுவதற்கு அல்லது விசுவாசம் கொள்ளுவதற்கு வழி செய்தார் என்பதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் 51வது வசனம், அதாவது யோவான் 1:51 நாம் படிக்கின்ற போது பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுகின்றார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாக நாத்தானுவேலை ஆண்டவர் காணுகின்ற போது உண்மையான ஒரு இஸ்ரவேலன் என்று சொல்லுகின்ற நிலைமையில யாக்கோபுக்கு ஒரு பெயர் மாற்றம் நடைபெற்றது இல்லையா? யாக்கோபு நதிக்கரையில் ஆண்டவரோடு போராடுகின்ற போது உன் பெயர் என்ன என்று கேட்டு பெயரை மாற்றி கொடுத்தார்.
எத்தன் என்று சொல்லுகின்ற நிலைமையிலிருந்து இஸ்ரவேல் என்று சொல்லுகின்ற ஒரு பெயரை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். இன்னும் யாக்கோபு இந்த வனாந்தரத்திலே தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து ஓடுகின்ற ஒரு சூழலில் காணுகின்ற ஒரு காட்சி. என்ன காட்சி? ஆதியாகமம் 28 படிக்கின்றோம். ஒரு ஏணி விண்ணிற்கும் மண்ணிற்குமாக இணைப்பு பாலமாக இருக்கின்றது. தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காணுகின்றார்கள். ஆக யாக்கோபு அல்லது இஸ்ரவேல் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமையினில் விண்ணிற்கும் மண்ணிற்கும் பாலமாக இருக்கக்கூடிய ஒரு இணைப்பினை ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்ற ஒன்றை இப்பொழுது the Lord replaces. ஆண்டவர் அதையே மாற்றுகின்றார். இயேசுவில் இருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் என்று சொல்லுகின்றதை நாம் காண்கின்றோம். இன்னும் ஆண்டவர் இயேசுவில் இருந்து வெளிப்படுகின்ற இறை தன்மைகள் எல்லாம் எவ்வளமாக ஒரு யூத கட்டமைப்புக்குள் இருந்து கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவ விசுவாசம் வளர்ந்து வருகின்ற ஒரு முன்னுரையாக இங்கே நாத்தானுவேலுடைய அழைப்பு அல்லது அவருடைய பணி என்பது அமைகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். மனுஷகுமாரிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தோடு இந்த மனுஷகுமாரன் என்று சொல்லுகின்ற பதம் இணைக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக இங்கே தீர்க்கதரிசிகளும் நியாயப்பிரமாணமும் திலேயும் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் என்று சொல்லுகின்ற போது நத்தானுவேலால் மனுஷகுமாரன் சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன் என்று சொல்லுவதை புரிந்து கொள்வதற்கு எளிதான ஒன்றாக அவருக்கு அது அமைகின்றதாக இருக்கின்றது. ஆக ஒரு மகிமை பொருந்திய காட்சியினை ஆண்டவர் அவருடைய வாழ்விற்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதையும் நாம் காண்கின்றோம். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு புதிய மாதத்திற்குள்ளதாக நாம் பிரவேசித்தவர்களாக ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்ற போது நத்தானியேலுடைய வாழ்வு நம்முடைய வாழ்விற்கும் ஒரு நம்பிக்கை தருகின்ற வாழ்வாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் அவருக்கு கூறிய நல் வார்த்தையானது இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஒருவேளை பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்கின்ற போது இவைகளிலும் நீ என்னில் அன்பு கூறுகிறாயா என்று கேட்டார். ஆனால் இங்கே நத்தானிடத்தில் ஆண்டவர் சொல்லும்போது இதிலும் என்று கூறுகின்றார். இவைகளிலும் இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று சொல்லுகின்ற ஒரு நல் நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த புதிய மாதத்திற்குள் ஆண்டவருடைய பாதையிலே நாம் வழிநடப்போம். அவருடைய நன்மைகளை அவருடைய நல்லாசிகளை நம்முடைய வாழ்வில் நாம் பெற்று அவருடைய நாமத்திற்கு மகிமையாக வாழ ஆண்டவர் நம்ம ஒருவருக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.